இந்த ஆண்டு தொடக்கத்தில் பலரும் எதிர்பார்த்த வகையில் தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் தளபதி. ஆனால் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அதிரடியான ஒரு விஷயத்தை அவர் அறிவித்தார். அதுதான் அவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள 2 திரைப்பட பணிகளை முடித்த பிறகு தன்னுடைய கலை பயணத்திற்கு முழுமையாக ஓய்வு கொடுத்துவிட்டு முழுநேர அரசியல் தலைவராக தான் பயணிக்க உள்ளதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தாலும் இப்படி அரசியல் தலைவராக தொடக்கத்திலிருந்தே மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வரும் தளபதி விஜய் தன்னுடைய 69வது மற்றும் இறுதி திரைப்படத்தில் இப்போது நடித்து வருகிறார். ஹெச் வினோத் தான் இந்த திரைப்படத்தை இயக்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் டைட்டில் மற்றும் முதல் பார்வை 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தில் தான் வெளியாகும் என ஹெச் வினோத் சொல்லி இருக்கிறார். டீசர் வடிவில் டைட்டில் வெளியாக இருக்கிறது. இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்து வருகிறார். மேலும் பாபி தியோல், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி, மம்தா பைஜு, மோனிஷா பிளெஸி, சமந்தா ஆகியோர் பலர் நடித்து வருகின்றனர். அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. இந்த படத்திற்கு தளபதி விஜய்க்கு ரூபாய் 275 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பூஜா ஹெக்டேவிற்கு ரூபாய் 6 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் பலரும் எதிர்பார்த்த வகையில் தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் தளபதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.